எல்லாருக்கும் வணக்கங்க. குக் ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸ் அரிசி மாவாக இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்கினதாகவே இருந்தாலும் அதை 2-3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாயாசம் சூப்பராக கிடைக்கும். 1 கப் அளவுக்கு மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க. இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நம்ம கருப்பட்டியை சேர்த்துருக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இதை நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக நல்லா கொதிக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இந்த மாவு ரெடி பண்ணணும். நம்ம சுடுதண்ணி இது மாதிரி கொதிக்க ஊற்றி செய்யும் பொழுது மாவு இங்கேயே நமக்கு கொஞ்சம் வெந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயசம் செய்யும் பொழுது சட்டுன்னு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சுலபமாக இந்த பாயசத்தை செஞ்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பதம் வர்ற வரைக்கும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது மாதிரி வரணும். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மாவு இந்த பதத்தில் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை சின்ன உருண்டையாகவும் நீளமாகவும் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோங்க. நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிலே நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நமக்கு இது மாதிரி சாஃப்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மாவை 2-3 தடவை சலித்து நைஸ் மாவை தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி நைஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாயாசம் காலையில் செஞ்சாலும் ஈவினிங் சாப்பிடையில கூட அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டி எடுத்த இந்த 2 விதமான மாவையும் செப்பரேட்டாக பவுலில் வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நம்ம மாவு கலந்த பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு மிச்சம் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய பாயசத்துக்கு திக்கனிங் ஏஜெண்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோங்க. இப்போ கொழுக்கட்டை பாயசம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுப்பிலங்க நல்ல ஒரு பெரிய கடாயை எடுத்து அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பால்ஸ் ஷேப்பு மாவையும் அதே மாதிரி நீளமான ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவு ரெண்டையுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுறணும். 2 நிமிஷம் அதை இது மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடையாமல் நமக்கு அருமையாக இந்த பால்ஸும் இந்த நீளமான ஷேப்பில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டை மாவும் சூப்பராக வெந்து கிடைக்குங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. கரெக்டாக 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த பால்ஸ் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ரொம்ப சுலபம். இதை ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது கட் ஆகி வந்துடும். நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சுலபமான முறையில் இதை செக் பண்ணியாச்சு. சூப்பராக இப்போ நமக்கு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு இதில் திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக கொஞ்சமாக மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இந்த கொழுக்கட்டை மிக்ஸோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. நல்லா 2 நிமிஷம் போல் இந்த மாவு வேக விடுங்க. 2 நிமிஷம் போல் இந்த மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாயசம் திக்காக இருக்கிறது தெரியுங்க. இப்போ வரைக்கும் நம்ம இதில் பாலோ சர்க்கரையோ சேர்த்தலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட பால் சேர்த்துக்க போகிறோம். நமக்கு கொழுக்கட்டையெல்லாம் வெந்து திக்காயிடுச்சு. எந்த கப்பில் நம்ம மாவை அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாலை இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு பால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுங்க. இந்த பாலோட இந்த கொழுக்கட்டை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டுக்கணும். இந்த பால் கொழுக்கட்டையோட மிக்ஸ் ஆகி வெந்துட்டுருக்க இந்த சமயத்தில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டியை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த கருப்பட்டியில் இருக்க கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நம்ம வடிகட்டி சேர்த்துக்க முடியும். அதுக்காக இந்த கருப்பட்டியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதுமான அளவுங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இந்த 1 கப் அளவு கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்துகிறதுனாலும் 1 கப் அளவுக்கு வெல்லம்
கரெக்டான அளவாக இருக்குங்க. பாருங்கள், பாலோடு சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம காய்ச்சிற கருப்பட்டி சிரப்பை வந்து சூடாக இருக்கக்கூடிய இந்த பாயசத்தில் சேர்த்தோம்னா பால் வந்து பிரித்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாலோட சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளேங்க ஒரு சின்ன தாளிப்பு வந்து பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்குனது, அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துங்க. நெய்யோடு சேர்த்து இந்த பாயசத்தில் கொட்டிடுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டி சிரப்பையும் இந்த பாயசத்தில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமேங்க கருப்பட்டியோ இல்லாட்டி வெல்லமோ பயன்படுத்தி பால் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சூடாக இருக்கும் பொழுது நம்ம அந்த சிரப்பை ஊற்றாமல் அதுக்கு கொஞ்சமாக ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த பாகை வந்து சேர்த்து கிளறும் பொழுது நமக்கு அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், கருப்பட்டி சிரப்பை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்தோம்னா சூப்பரான பாயசம் வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம நல்ல நைஸான அரிசி மாவில் வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிளறி நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக காலையில் செஞ்ச பாயசம் ஈவினிங் வரைக்குமே கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நமக்கு. இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை நிச்சயம் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பாயசம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.